அஸ்ஸலாமு அலைக்கும். இதான் நம்ம காயல்பட்டினம் காய மருந்து, அதான் நம்ம இன்றைக்கி கிண்ட போகிறோம். இப்போ அதுக்கு காய மருந்து 50 கிராம் பாக்கெட்டில் 2, இது காயல்பட்டினத்துலேருந்து நமக்கு அங்கேருந்து கொரியரில் வந்துச்சு. அதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது முதல்ல இருக்கிறது தலைப்பால், இது 2வது பால், இது 3வது பால், இது 3 தேங்காய் பால். இப்போ நம்ம இதுக்கு ஒரு 3 தேங்காவை அரைச்சி பால் எடுத்துருக்கோம். இதில் முதல் பால் இது 2வது பால், 3வது பால். தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு அரைக்கணும். பாலில் தண்ணியை ஊற்றாமல் எடுக்கணும். 2வது பாலில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கணும். இது கல்கண்டும் கருப்பட்டியும் சேர்த்து நம்ம தண்ணி மாதிரி கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கோம். அதான் அதில் சேர்க்க போகிறோம் இனிப்புக்காண்டி. இது பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். தான் பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு. அடுத்து இதுக்காண்டி நம்ம ஒரு புதுசாக ஒரு சட்டியும், நான்ஸ்டிக்கு சட்டியும் வாங்கியிருக்கோம். ஏன்னா அடி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அது ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்தால் இது இதயம் நல்லெண்ணெய். இது நம்ம இந்தியன் ஸ்டோரில் இங்கே கிடைக்கிது, யூஎஸில். அது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் இது ஹனி, ஆர்கானிக் ஹனி வால்மார்ட்டில் இருக்குது. அது ஒரு பாட்டில் வாங்கியிருக்கோம். அப்புறம் இது கவ், அமுலில் கவுகி, இது ரொம்ப பியூரானது தான். அதில் ஒரு கேன் வாங்கியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஊற்ற போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெய் நமக்கு கம்மியாக தான் ஊற்றணும். இதில் பேரிச்சம்பழம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 பேரிச்சம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம். இது கல்கண்டு, தேவையான அளவுக்கு கல்கண்டு, அப்புறம் கருப்பட்டியும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இது தேங்காய் உங்களுக்கு நான் சொன்னேன். அப்புறம் இது 100 கிராம் அந்த பொடி, மருந்து பொடி பாக்கெட் பண்ணியே இருக்குது. இதில் கிட்டத்தட்ட இந்த மருந்து பொடியில் ஒரு 50க்கு அதிகமான மருந்துகளை அவங்க சேர்த்துருப்பாங்க. சேர்த்து அதை எல்லாத்தையும் அரைச்சி தான் பொடியாக்கி வச்சுருப்பாங்க. இது வெந்தயமும் பூண்டும் அரைச்ச பேஸ்ட்டு. இதில் தான் நம்ம பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டுனா நம்ம வால்நட்டு, அப்புறம் கேஷ்யூ எல்லாமே சேர்த்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது ஆர்கானிக் முட்டை, இதுவும் வால்மார்ட்டில் இருக்குது. ஆர்கானிக் முட்டை எடுத்துருக்கோம். இதுலேருந்து நம்ம ஒரு 5-6 முட்டை எடுக்க போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இதான் இதனோட ரெசிபி. அப்புறமா உங்களுக்கு செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இதை போஸ்ட்டாக போடுறேன். இது நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால், 2வது பால், 3வது பாலில் அந்த காய மருந்து 50 கிராம் இல்லை 2 பாக்கெட்டு 100 கிராம், மொத்தம் 100 கிராம் போட்டு அதனோட நம்ம பூண்டும் வெந்தயமும் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் நம்ம இப்போ சட்டியில் ஊற்றி காய்ச்ச போகிறோம். இது நல்லா இப்படி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இந்த முதல் பாலில் தான் நம்ம இந்த முட்டையை, அப்புறமா பாதாம், பிஸ்தா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, அப்புறம் அந்த கருப்பட்டி பாகு, அதுக்கப்புறம் நம்மளோட பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் போட்டு கலக்க போகிறோம். கலக்கி வச்சுருக்கிற கூடிய முட்டை, அப்புறம் நட்ஸ் எல்லாம், பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் ஊற்றி 2வது நம்ம வேக வைக்கணும். இது இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம என்ன இதில் பண்ணியிருக்கோம்னா, அந்த கருப்பட்டி கரைசல் இருந்துச்சுல, கல்கண்டு கருப்பட்டி கரைசல், அதை இதில் ஊற்றிருக்கோம். அப்புறம் தேன் ஊற்றிருக்கோம். அப்புறம் நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றி எல்லாத்தையும் நம்ம இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்ல இதில் இப்படி பபுள்ஸ் வர ஆரம்பித்து ஒரு கண்டிஷன், இன்னுமே நல்ல இன்னொரு அரை மணி நேரம் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த லேகியம் கரெக்டாக வெந்து சரியான எண்ணெய் கக்கி அப்படி வரும். அந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறமா தான் அது அந்த லேகியம் ஃபினிஷ் ஆகும். கிண்டிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்படி இல்லைன்னா நம்ம கையில் தெரிச்சிடும். ரொம்ப கவனமாக கிண்டணும்.
கையில் தெரிச்சுதுன்னா அவ்வளோதான், பொத்துரும். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே கிண்டிக்கிட்டே இருக்கும். இன்னுமே எண்ணெய் பிரியலை. இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். அரை மணி நேரம் ஆச்சு. இன்னும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலர் வந்தவுடனே ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஐ திங்க் இன்னும் ஒரு 20 minutes ஆகும்னு நினைக்கிறேன். கிண்டி முடித்து இறக்கியாச்சு. இந்த மாதிரி அழகாக எண்ணெய் கக்கி, எண்ணெயெல்லாம் அப்படி கக்கி சூப்பராக வந்திருக்கா. இதுதான் அதனோட கரெக்டான பதம்.